மரியாதையா உட்கார்ந்து லட்டு சாப்பிடு. தனு நீ என்ன பண்ண? ஆகணும். நீ சாப்பிட்டாதான் நீ விரதம் இல்லன்னு நான் நம்புறேன். நம்புறேன். விடு. மரியாதையா சாப்பிடுறியா இல்லையா? ஆமா நான் விரதம் தான் இருக்கேன். என்ன பண்ண முடியும் உன்னால? இப்ப நான் சொல்றேன், நான் உன்கிட்ட போய் சொன்ன ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்க. ஐ நியூ நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நீ என்ன ஆமா ஏமாத்தாத. நான் தான் சொல்றேன், நான் தான் விரதம் இருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோ போ. என்ன பண்ணுவ நீ? வீட்ல எல்லார்கிட்டயும் போய் நான் விரதம் இருக்கேன்னு போய் சொல்லுவியா என்ன? இல்ல ஆலியா கிட்ட போய் நான் அவருக்காக விரதம் இருக்கேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? நான் இப்போ முன்னாடி அடிச்சு சொல்றேன், ஆமா நான் அபிஷேக்குக்காக விரதம் இருக்கேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. வானத்தை பாக்குற எல்லா குழந்தைக்கும் நிலா என்னோடதுதான்னு தோணும். ஆனா அந்த குழந்தை அப்படி நினைச்சதுங்கிறதுக்காக நிலா உனதுக்கு சொந்தமாயிடாது. நீ யார சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறியோ அவர் உனக்கு சொந்தமாக முடியாது. என் விரதத்தை கலைக்கணும்னு நினைக்கிறல நீ? இப்படி பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? அவருக்காக நீ விரதம் இருக்க போறியா? அப்படியே நீ விரதம் இருந்தாலும் அவர் வந்து உனக்காக ஊட்டி விடுவாரா? உனக்கு கொஞ்சம் கூட புரியல. அவரு என்னதான் காதலிக்கிறாரு, நான் அவரை காதலிக்கிறேன். நாங்க புருஷன் பொண்டாட்டி. உன்ன மாதிரி ஒன் சைடு லவ் என்னைக்குமே ரிலேஷன்ஷிப்பா மாறாது. நான் எப்பவுமே அவர் கூட தான் இருப்பேன் தரு. அவரு ஏன் கூட தான் இருப்பாரு. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தான் நீ இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு புரியல. அவரை நீ சொந்தமாக்கிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அது நடக்காது. நீ இப்ப கூட ஒரு புருஷன் பொண்டாட்டியே பிரிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி நடுவுல வரவங்களுக்கு எந்த உரிமையும் இருக்காது. நீ எவ்வளவு பண்ணாலும் அவரு கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாரு. நான் என்ன சொல்ல வரேங்கிற விஷயத்த மரியாதையா புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. அந்த ஆலியா சொல்றத கேட்டு மீதி இருக்கிற உன்னோட வாழ்க்கைய தயவு செஞ்சு நீயே அழிச்சுக்காத. இந்த வீட்டை விட்டு மரியாதையா போயிடு. ஏன்னா என் கழுத்துல இந்த தாலி இருக்கு. என் கழுத்துல இந்த தாலி, பிரக்யாவோட தாலி இருக்கிற வரைக்கும் நான் தான் பிரக்யா. புரிஞ்சுதா? அது வரைக்கும் அபிஷேக் சார் என் கூட தான் இருப்பாரு. நான் அவர் கூட தான் இருப்பேன். அவரு பிரக்யாவை தானே காதலிக்கிறாரு. இங்க பிரக்யா மாதிரி இருக்கிறது நான் மட்டும் தானே. அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் இருப்போம். உன்னால எதுவும் பண்ண முடியாது. மரியாதையா இங்க இருந்து கிளம்பு. How dare you? How dare you? எனக்கு முன்னாடி ஏன் அபிய உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்றியே? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவேன்? அபி எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன அடிச்சிட்டல? நான் என்ன பண்றேன்னு பாரு. என்னால நிறைய பண்ண முடியும். ஆனா என்னைக்கு நீ பண்ணதுக்காக உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. நீ யாருங்கறத மறந்துட்டு உன்னோட லிமிட்டை நீ ரொம்பவே கிராஸ் பண்ணிட்ட. உன் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அபின்னு சொல்லுவேன். அபி என்னைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். கடவுளே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தனுக்கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. அவ ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கா. நான் இன்னும் ஏத்தி விட்டுட்டேன். கடவுளே, அவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஒருவேளை ஆலியா கிட்ட சொல்லிட்டானா? என்ன ஆச்சு எனக்கு? கடவுளே, ஏன் என் கோவத்தை என்னால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல? அந்த தனு ஆலியா கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த பொண்ணியோட அந்த பசங்களை நான் எப்படி காப்பாத்துறது? எங்க கூட சண்டை போட்டது அந்த த்ரிஷாவா இருந்தா அப்ப கூட வந்தவ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவனா தான் இருக்கணும். நிச்சயமா பிரபாவா தான் இருக்கணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அகைன் எனக்கு எதிராக பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அந்த பேப்பர்ஸை மாத்திருப்பாங்க. ஆனா எப்படி? இந்த விஷயம் பொண்ணியை தவிர வேற யாருக்கும் தெரியாதே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு யார் சொல்லியிருப்பாங்க? அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். முதல்ல ப்ரூஃபை தேடி ஆகணும். எங்க கூட சண்டை போட்டது பிரபாவும் த்ரிஷாவும் தாங்கிறத நான் கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறமா அந்த பேப்பர்ஸை பத்தி அவங்க கிட்ட யார் சொன்னாங்கன்றத கண்டுபிடிக்கிறேன். தேங்க் காட். தனு நீயா? தேங்க் காட் இல்ல, தேங்க் தனுன்னு சொல்லு.
ஆலியா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னல, அந்த பொண்ணு அபிக்காக விரதம் இருக்கா, அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. அது எல்லாமே உண்மை. மறுபடியும் நீ பொன்னி புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஆலியா, ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நான் ஒண்ணு உங்ககிட்ட போய் சொல்லல. பொன்னி அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுறத நானே என் கண்ணால பார்த்தேன் ஆலியா. அண்ட் அவளே அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அபிக்காக விரதம் இருக்கன்னு அவளே அவ வாயால சொன்னான். அதுக்கு ஒரு படி மேல போய் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டியே தீர்வன்னு என்கிட்டயே சொல்றா ஆலியா. அபிய பத்தி கனவு காண்றத விடுன்னு என்கிட்டயே ஓபன் சேலஞ்ச் பண்றா. அபி அவளுக்கு தான் சொந்தமா, எப்பவுமே அபி கூட தான் இருப்பாள். இந்த பார்த்தனும் யூ ஜஸ்ட் ஸ்டாப் இட். நீ இப்படி உளறத நிறுத்தல. அவளை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உன்னை கண்டிப்பா நான் வீட்டை விட்டு துரத்துருவேன். நீ அடங்கவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பொன்னி பொன்னி பொன்னி. உன் மைண்ட்ல அவளை தவிர வேற எதுவுமே கிடையாதா? எங்க நெருப்பு இருக்குமோ அங்கதான் புகை இருக்குங்கிற விஷயத்த எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி அங்களோட நீ பார்க்காத தனு. சில நேரத்துல சின்ன தீப்பொறியால கூட ஒரு பெரிய விஷயமே எரிஞ்சு அழிஞ்சு சாம்பலாகும். அண்ட் நான் இப்போ அந்த மாதிரி ஒரு தீப்பொறியை தேடி தான் இங்க வந்திருக்கேன். ஆனா நீ இங்க வந்து என் வேலையை கெடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேல? நீ அந்த பொண்ணிய பத்தி மட்டும் யோசிச்சுட்டு நம்ம பேப்பர்ஸா யார் எடுத்துட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்கிற அக்கறையும் உனக்கு இல்ல, கொஞ்சம் கூட கவலையும் இல்ல. நீ எப்பவுமே உன்னை பத்தி மட்டுமே யோசித்தானோ, தப்பி தவிர எதை பத்தி யோசிச்சிடாத. ஒரு விஷயத்த நீ மறந்து பேசிட்டே இருக்கதனோ, அந்த பொண்ணியை இந்த வீட்டு கூட்டு வந்ததுன்னா அவ என்னோட பப்பெட். நான் எப்ப நினைச்சாலும் அவளை இந்த வீட்டு விட்டு துரத்த முடியும், ஆனா அதுக்கான நேரம் இப்ப இல்ல. ஆலியா, நீ இங்கதான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இத பாரு, பொண்ணு பழைய மாதிரி இல்ல. அவ ஆளே டோட்டலா மாறிட்டா. நம்ம கூடவே இருந்து நம்மள மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ஆலியா. அவ நம்மள விட அதிகமாவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னையே அவ மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. ஒண்ணு அவளால மிரட்ட முடியாதா? அவ எப்படிங்கறதுக்குள்ள நம்ம ரெண்டு பேரையும் வெளியில அனுப்பிடுவா. அவ பண்றது எல்லாத்தையுமே நீ சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டனா நீதான் பெரிய முட்டாள். ஆனா நான் அவளை விட மாட்டேன் ஆலியா. இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி. இந்த விஷயத்துல நான் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ற ஐடியா இல்ல. உன்னோட இந்த ஸ்டூபிட் வேலையை பண்றதை விட எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. You know what? I've got much more important things to do. நான் என்னோட எதிரிகளை கண்டுபிடிச்சே ஆகணும். நீ போய் அண்ணனோட இருந்து மத்த வேலைகளை இது நான் அண்ணனோட இருக்கிற நேரம் இல்ல, நம்ம எதிரிகளை அழிக்கிற நேரம். அதுக்கு அந்த பொண்ணிய நம்ம வழியில இருந்து நாம நகர்த்தி ஆகணும். இதுல எனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் கவலைப்பட மாட்டேன். நான் உங்ககிட்ட வரதா இல்ல. இத நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாத. Now get lost from here. போயிட்டு மறுபடியும் அழுதுட்டு இங்க வந்து நிக்காத. இது நீ ஈஸியா எடுத்துக்கிற ஆலியா. நீ கண்டிப்பா இதுக்காக அனுபவிப்ப. You know what? நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். Come on, go 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 go. Waste பண்ணாத, போ. Don't waste my time. போயிடு இங்க இருந்து. Idiot. உன்னோட முதல் விரதம் எப்படி போயிட்டு இருக்கு? அக்கா, உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. இது கனவுலாம் இல்ல, உண்மைதான். உனக்கு ஒன்னும் பசிக்கலையே? பசிக்கெல்லாம் எதுவும் இல்ல, ஆனா தாகம் அதிகமா இருக்கு. தொண்டை வேற வறண்டு போயிட்டு இருக்கா. சகஜம்தான், எனக்கும் தாகம் நிறைய எடுத்தது. ஆனா இப்ப பழகிடுச்சு. நீயும் அத பழக்கப்படுத்திக்க ட்ரை பண்ண. இத பழக்கப்படுத்திக்கிறதெல்லாம் அப்புறம், ஆனா சீக்கிரம் நிலா வரணும்னு மட்டும் வேண்டிக்கிறேன். நிலா வரத்துக்காகவா இல்ல பிரபா வரத்துக்காகவா? அவன்கிட்ட பேசுனியா? அவரோட நான் பேசினேன். நிலா வர டைமையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். எப்படியாவது நிலா வர்றதுக்குள்ள வந்துருவேன்னு சொல்லிருக்காரு. அக்கா, மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் போட்டிருக்கேன். இந்த கையில அபிஷேக்னு எழுத. கையில அபி பேரை வேற போட்டுக்கிறியா? அடி பொண்ணு. நீ காத்துல பறந்துட்டு இருக்கல, உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த திமிரை நான் எப்படி அடக்குறேன்னு மட்டும் பாரு. எனக்கே சவால் விடுறியா நீ? இது எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குடி. உன் வாழ்க்கை முழுக்க நீ அனுபவிக்கிற மாதிரி உனக்கு பாடம் சொல்லி கொடுப்பேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். அக்கா, இந்த தனு ஏன் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா? ஆனா நீங்களும் அதுக்கு எந்த பதிலும் கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இங்க நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அது நேத்து அவங்களோட பிளான் கெட்டு போயிடுச்சுல, அதனாலதான் அவ்வளவு கோவமா இருக்கா. அவளுக்கு எப்படி தெரியும் நம்ம தான் அந்த பிளானை கெடுத்தோன்னு? உங்ககிட்ட எதுக்காக கோவப்படுறா? தனுவை பத்தி எப்படி சொல்றது? அவளுக்கு அதான் பழக்கம், சும்மா பேசிக்கிட்டே இருப்பா. நீ உன் விரதத்தை கான்சென்ட்ரேட் பண்ணு. அவளை பத்தி எல்லாம் யோசிக்காத, விடு. அட, ரொம்ப அழகா மருதாணி போட்டிருக்கீங்க. அப்புறம் இன்னொரு கையில பிரபானி எழுதுங்க.
இந்த தனு ரொம்ப கோவமா இருக்காளே, அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ பொண்ணுக்கு ப்ராப்ளம் வர மாதிரி ஏதாவது பண்ணாம இருந்தா சரி. ஓஹோ, அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மருதாணி ரொம்ப நல்லா இருக்கு. அது உங்க கையில இன்னும் அழகா இருக்கு. மருதாணிய காய விடுங்க, அதுக்கப்புறமா பூஜைக்கு 2 பேரும் ரெடி ஆயிடுங்க. என்ன சீக்கிரம். இனி என்னால பொறுத்திருக்க முடியாது. அப்படி இருந்தா எல்லாமே என் கையை விட்டு போயிடும். இப்ப நான் ஆலியாவுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். அவ என்ன சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். இந்த பொண்ணு பெரிய ஆளா இருக்கா, என்கிட்டயே சவால் விடுறா. இவ கதையை நான் முடிக்கிறேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். எல்லா வேலையும் என்னால தனியா பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவளோட தகுதி என்னன்னு அவளுக்கு நான் காட்டியே ஆகணும். என்ன பண்றது? நான் இதுக்கு என்ன பண்றது? என் வழியில இருந்து அவளை நான் எப்படி துரத்துறது? அவளை நான் ஸ்டெப்ஸ்ல இருந்து தள்ளி விட்டுட்டேன்னா பிரக்யா, பிரக்யா, ஐயோ பிரக்யா, என்னாச்சு பிரக்யா? பிரக்யா, பாட்டி, பிரக்யா, டாக்டருக்கு என்னாச்சு? கால் பண்ணுங்க. பிரக்யா, 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 உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? தள்ளு தனு, ஏன் நடுவில் நின்னுட்டு இருக்க? என்ன பண்ண பார்த்தேன் நானு? பொண்ணு கதையை முடிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தா என் கதையை முடிஞ்சிருக்கும் போல. இல்ல, இந்த பிளான் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி பண்ண அபி இன்னும் அவளுக்கு க்ளோஸ் ஆயிடுவான். டெய்லி அவளுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பான். அதையெல்லாம் என்னால என் கண்ணால பார்க்க முடியாது. வேணும்னா ஒண்ணு பண்றேன். அவளுக்கு நான் விஷம் கொடுத்து கொன்னுடுறேன். ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுந்தா கூட அவ தப்பிச்சிருவா. ஆனா விஷம் சாப்பிட்டா நிச்சயமா தப்பிக்க முடியாது. இந்த பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும். அவ செத்துட்டா அதுக்கப்புறம் என்னோட ரூட் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். என்ன இது? நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பொன்னியை தான் கொல்ல போறேன். ஆனா அபியை பொறுத்த வரைக்கும் அது பிரக்யா தானே. ஒருவேளை பொன்னி செத்துட்டா அபி வாழ்க்கை முழுக்க பிரக்யா செத்துட்டு தான் நினைச்சுக்கிட்டே இருப்பான். அவனை என்னால மாத்தவே முடியாது. நான் என்ன முயற்சி பண்ணாலும் அபி என்ன கட்டிக்கவே மாட்டான். பிரக்யாவோட தாட்ஸ்லயே அபி வாழ்ந்துகிட்டே இருப்பான். அப்புறம் அபி என்னால நெருங்கவே முடியாது. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அபி மனசுல பொன்னி மேல வெறுப்பை உண்டாக்கணும். ஒருவேளை அப்படி பண்ணா அபி மனசுல பொன்னி மேல வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். அவ இல்லைனாலும் அவளை பத்தி அவ யோசிக்க மாட்டான். இவ பிரக்யா இல்ல பொன்னின்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா அப்ப பிரக்யா தன்னால செத்து போயிடுவா. ஏன்னா நான் பொன்னி ஏதாவது பண்ணனா அபி மனசுல அது பெரிய காயத்தை தான் ஏற்படுத்தும். பொன்னி செத்துட்டாலும் அபி மனசுல பிரக்யா செத்துட்டதா தான் இருக்கும். ஆனா வந்திருக்கிறவ பிரக்யா இல்ல பொன்னின்னு நிரூபிச்சுட்டா அவளை நான் கொல்லாமலேயே பிரக்யா அப்படிங்கிறவளுடைய சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அவளை பத்தி நான் உண்மை அபிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அபி ஆலியாவை விட அவளைதான் வெறுக்க ஆரம்பிப்பான். அவளை வீட்டை விட்டு மட்டும் இல்ல வாழ்க்கையை விட்டே வெளியில துரத்திடுவான். அபிக்கு பொய் சொல்றவங்கள கண்டாலே பிடிக்காது. பொன்னிய பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பெரிய துரோகமா தான் அபி நினைப்பான். டெஃபினெட்லி அவனோட லைஃப்ல இருந்து அவளை வெளியில தூக்கி எறிஞ்சிருவான். நிச்சயமா இது என் லைஃப்ல எனக்கு கிடைக்கிற கோல்டன் சான்ஸ். இதை சரியா செஞ்சுட்டேன்னா அபியை நான் எனக்கு சொந்தமாக்கிக்குவேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே. இப்ப எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏய், இங்க பாரு, போஸ் கொடு. அட போன் அவ்வளவு மேல வைக்காதீங்க. என்னோட திரிஷா எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்தீங்களா? கண்டிப்பா இவளுக்கு இன்னைக்கு திருஷ்டி பட போகுது பாருங்க. ஆமா, கரெக்ட் தான். ஆனா எல்லாரையும் விட முதல் கண்ணு பட வேண்டியவன் இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே. கவலைப்படாதீங்கக்கா, அவனும் வந்துருவான். இன்னும் சாயந்தரம் ஆகல இல்ல. சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள நம்ம பிரபா வந்துருவான். அதெல்லாம் சரிதான்.
ஆனா பிரக்யா எங்கன்னு தெரியலையே. எங்க போயிருக்காமா அவ? அட 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 இன்னைக்கு பாத்தீங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. லேடிஸ் எல்லாரும் அவங்களே மிஸ்ஸஸ் வேர்ல்டுன்னு நினைக்கிறாங்க. அபி, நீ சொன்னதும் கரெக்ட் தான். புருஷன் தான் கடவுள்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஆயுளுக்காக பூஜை பண்றதா சொல்லிட்டு அவங்கள கடவுளா நினைக்கிற மாதிரி அவங்க பண்றாங்க. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். இவங்க சீன் போடுற மாதிரி படத்துல கூட இவ்வளவு சீன் போட மாட்டாங்க. என்ன சொல்லிக்கிறீங்க? நீங்க பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டேன், அத்தையும் கேட்டுட்டாங்க. என்னத்த? நானும் கேட்டேன். அது அந்த படத்துல சீன் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். வாங்க போலாம். ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? இருங்க. என்ன சொன்னீங்க? எங்களை நாங்கள கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சீன் போடுறோமா? இல்ல நான் இவங்க 2 பேர்கிட்டயும் வாங்க காமெடி சீன்ஸ் பார்க்கலாம்னு சொன்னேன். அட நீ வேற, தினமும் இவர் என்கிட்ட சீன் போட்டுட்டு தான் இருக்காரு. நான் என்னைக்காவது சொல்லி குத்தி காட்டிருக்கேனா? என்னைக்காவது சொல்லிருக்கோமா? இல்ல நான் என்ன சொன்னேன்னா அது உங்களை அப்புறமா என்ன பாத்துக்கிறேன். சித்தப்பா இருங்க. இது? ஃபேமிலியை பத்தி எப்படியா பேசுறது? ஆமா அபி, தப்பு இல்ல. ஆமா கரெக்ட். உங்களுக்காக நான் தினமும் என்னெல்லாம் பண்றேன் அபி கிட்ட அப்படியா சொல்லுவீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. ஹலோ, எப்படி இருக்கீங்க? புருஷன்னா கடவுள்னு நினைக்கிறீங்க, அப்ப பொண்டாட்டினா யாரு? ஒண்ணுல கடவுள், அதாவது எங்களுக்கு கடவுள். விடுங்க, வாங்க நம்ம இங்கிருந்து போவோம். எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஏன் பொண்டாட்டியா இன்னும் காணுமே? இங்க இத்தனை பேர் இருந்தாலும் உன் அளவுக்கு அழகா யாருமே இருக்க முடியாது. அந்த கடவுள் டைம் எடுத்து உன்னை செதுக்கி இருக்காரு. ஸோ இன்னசென்ட், ஸோ பியூட்டிஃபுல். உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் மேல எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. கீழே வரதுக்கு பிரக்யாக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சுன்னு இப்பதான் புரியுது. எல்லார விடவும் அழகா ரெடி ஆயிட்டு வர வேண்டாமா? ஆமா கரெக்ட் தான். ராக் ஸ்டாரோட பொண்டாட்டி இல்ல, அழகா தானே இருக்கணும். இல்லன்னா நாளைக்கு காலையில நியூஸ்ல என்ன போடுவாங்க? வரலட்சுமி நோம்பு அதுவுமா, அபி ரொம்ப சோர்ந்து போயிருந்தான்னு சொல்லுவாங்கல்ல. இந்த விரதத்துக்கான காரணம் நம்ம புருஷங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்றது. இன்னைக்கு நம்ம தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் இருக்கணுங்கிறதுக்காக அம்மனை வேண்டி கேட்டுக்கிறோம். புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். நம்ம ஒண்ணும் சாப்பிடாம விரதம் இருந்து எங்க புருஷன் 7 ஜென்மத்துக்கும் நல்லா இருக்கணும்னு அம்மாவை வேண்டிக்கணும்.
ரொமான்ஸ்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ பூஜை பண்ணுவோமா?